வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மகளிர் அணி சார்பாக மகளிர் தின விழா சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையிலே ஒரு மாநாடு போல நடத்தி முடித்திருக்கிறார்கள். நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்திய எங்களது தொண்டாமுத்தூர் ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக தொடர்ந்து இருந்து நான் இங்கே கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் குடும்பத்தினுடைய சகோதரி திருமதி மதுமதி விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக சுழன்று பணியாற்றிய அருமையக்கா மாவட்ட கழக இணை செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான தலைமை கழகத்துடைய சிறந்த பேச்சாளர் மணிமேலக்கா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய கழக மகளிர் அணி இணை செயலாளரும் இதுக்காக ஒரு மாத காலமாக அரும்பாடுபட்ட அருமை சகோதரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பான முறையிலே கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இதுக்காக பாடுபட்ட நம்முடைய அருமை சகோதரி இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாடுபட்ட கழக இளைஞர் இளமணங்கள் பாசறை துணை செயலர் ரம்யா வேணுகோபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிய நம்முடைய மாணவரி மாவட்ட அவைத் தலைவர் அருமை தம்பி சுரேஷ் அவர்களே, சுரேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றிய முன்னாள் ஒன்றிய மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் யூனியன் கவுன்சிலருமான அருமை சகோதரி கார்த்திகா பிரகாஷ் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியிலே நன்றியுரை ஆற்ற, ஏன்னா நான் பேசாம மாதிரி சூழ்நிலை இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு பதிலாக நான் பேசுறேன். நம்முடைய மகளிர் அணி குடியிருப்பகுதி மகளிர் அணி செயலாளர் அருமை சகோதரி எங்களது குடும்ப நண்பர் கிளி என்கிற சகிலா பேகம் அவர்கள அவங்க நன்றி சொல்றதை நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகவே இன்னும் இதுக்காக பாடுபட்ட நம்மளுக்கு மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் எல்லாத்துடைய பேரையும் நான் 2 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்றேன். அவங்க பேரெல்லாம் சொல்றேன். எல்லா பேரும் ரெடியா இருக்கு. இன்றைக்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே நாம் கூப்பிட்ட உடனே எந்த மறுபேச்சும் பேசாமல் நமக்காக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு, இது நான் கூட முடிவு பண்ணல, அக்கால தான் முடிவு பண்ணாங்க, இவங்க இந்த கமிட்டி தான் முடிவு பண்ணாங்க. நம்முடைய சகோதரி, நம்முடைய அன்பு சகோதரி, எங்களது குடும்ப நண்பர் விந்தியா அவர்களை கழக கொள்கையமைப்பு இணை செயலாளர் புரட்சி தலைவி அம்மாவிடம் அன்பை பெற்றவர், எடப்பாடியார் அன்பை பெற்றவர். அவங்களை கண்டிப்பா கூப்பிடணும்னு சொன்னாங்க. அதே போல கூப்பிட்ட உடனே வந்து நமக்காக கிட்டத்தட்ட நான் 4 முறை போட்டி போட்டது எனக்காக வந்து தேர்தல் பணி ஆற்றியவர், நம்ம எப்ப கூப்பிட்டாலும் வரக்கூடியவர் எங்களது குடும்ப நண்பர் அருமை சகோதரி விந்தியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அதே போல நம்முடைய
சகோதரி திரைப்பட நடிகை கௌதமி அவர்கள் கழக கொள்கை துணை செயலாளர் அவங்களையும் கூப்பிடணும்னு சொன்னாங்க. அப்ப கூட சொல்லி போட்டு அவங்களே சொன்னாங்க 2 பேரும் ஒன்னா வருவாங்களான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, அவங்ககிட்டயே கேட்டுக்கிறேன்னு சொல்லி போட்டு அவங்களே கூப்பிட சொல்லிட்டு அந்த டவுட் அவங்களே கேட்டாங்க. இருந்தாலும் இல்ல கேட்டுக்கிறேன்னு 2 பேருமே இல்ல அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை, நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லி போட்டு சிறப்பான முறையில இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அருமை சகோதரி கழக கொள்கை துணை செயலாளர் கௌதமி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். அதே போல இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில நான் எடப்பாடியில் கொடுக்கிற வேலைக்காக எங்க போனாலும் எனக்காக என்னுடைய சார்பாக இருந்து இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சியும் நடத்தி கொண்டு எனக்காக என் குடும்பத்தில் ஒருத்தராக ஒவ்வொருத்தரும் என் குடும்பத்தில் ஒருத்தர் எல்லாம் என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாருமே இருந்து எனக்காக பணியாற்றி கொண்டிருக்கூடிய மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் முன்னாள் மார்க்கெட்டிங் கமிட்டியுடைய சேர்மன் செல்வதரன் அவர்களுக்கும் அதே போல மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் பஞ்சாயத்துடைய தலைவர் எங்களது குடும்பத்தில் ஒருவர் அருமையான NS கருப்புசாமி அவர்களுக்கும் மாவட்ட பேரவை இணை செயலாளரும் அதே போல எங்களது குடும்பத்தில் ஒருவருமான அருமையான GK விஜயகுமாரன் அவர்களுக்கும் அதே போல கழக பொதுக்குழு உறுப்பினர் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் TA சந்திரசேகரன் அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையிலே எல்லா நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அருமையன் TB வேலுச்சாமன் அவர்களுக்கும் அருமை தம்பி ராஜாங்கர் ராமமூர்த்தி அவர்களுக்கும் அருமை சகோதரர் T சக்திவேல் அவர்களுக்கும் பகுதி கழக செயலாளர்கள் அருமையன் KR செல்வராஜ் அவர்களுக்கும் அருமை சகோதரர் மதனகோபால் அவர்களுக்கும் அருமை சகோதரர் SM ஹுசேன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் VK விஸ்வநாதன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் K கௌதம் அவர்களுக்கும் பேரூராட்சி கழக செயலாளர்கள் வேடப்பட்டி கிருஷ்ணராஜன் அவர்களுக்கும் பேரூர் ஜெகநாதன் அவர்களுக்கும் ஆலாந்துறை சுந்தரராஜ் அவர்களுக்கும் தொண்டாமுத்தூர் சங்கர் அவர்களுக்கும் பூலப்பட்டி ரவி என்கிற காளிச்சாமி அவர்களுக்கும் தென்கரை விஜயகுமார் அவர்களுக்கும் தாலியூர் ஆடலசன் அவர்களுக்கும் அதே போல முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அருமை தம்பி பிரதீப் அவர்களுக்கும் இங்கே நிறுத்திடுறதா பரவாயில்ல சரி, மீதி பேர்லாம் இருக்கு, நான் பேசிட்டு 2 வார்த்தை பேசிட்டு மீதி படிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ITV மாவட்டம் அதே போல நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் நம்முடைய பேரவை செயலாளர் நம்முடைய பிரபாகர் அவர்களுக்கும் அதே போல இன்னும் மேடையில இதுக்காக மகளிர் அணியில பாடுபட்டு நிறைய இருக்கீங்க, அவங்க பேர் இருக்கு, இது எல்லாமே பின்னாடி படிக்கிறேன். ஆகவே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சிக்காக வாலண்டியர்ஸாக தன்னார்வலராக கிட்டத்தட்ட 300 பேர் ட்ரெஸ் போட்டு ரொம்ப சிரமப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க. அன்பு சகோதரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிந்து இன்னும் எல்லா கிளை கழக செயலாளர்கள் வார்டு கழக செயலாளர்கள் பேரூராட்சி வார்டு செயலாளர்கள் முன்னாள் ஊராட்சியாளர்கள் எல்லாருமே நம்ம மகளிர் வருவதற்கு உறுதுணையா இருந்தீங்க. அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட எல்லாம் 2:30 மணிக்கே பாவம் வந்துட்டாங்க. 2:30 மணில இருந்து 2:30 மணிக்கே வந்தாங்க. நான் வரும்போது இங்க அங்க இதை விட டபுள் மடங்கு கூட்டம் வெளியே இருந்தாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த சந்தோஷம் தான். எல்லாரும் திருப்தியா நாங்க 7 மணிக்குள்ள முடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு அனுப்போம் தான் நினைச்சோம். எல்லாரும் எல்லாம் திருப்தியா போய் சாப்பிட்டாங்க. இருந்தாலும் கூட நான் பேசாம இது முழுமையாக நான் கீழே தான் கோரன்னு சொல்லியிருந்தேன். வரும்போது நான் ஸ்டேஜுக்கு வரல, முழுமையா நீங்களே நடத்தி முடிச்சிருங்க, இது மகளிர் தின விழா என்று சொன்னேன். இல்ல நீங்க கண்டிப்பா நீங்க வந்தே ஆகும்னு சொல்லி போட்டு நம்முடைய சகோதரர்கள் கூப்பிட்டாங்க. அந்த அடிப்படையில் மேல வந்தோம். திரும்ப நன்றி சொல்றதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. நான் 2 வார்த்தை மட்டும் பேசி நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து என்னை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, என்னோட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இங்க வந்திருக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த தொகுதியில வேட்பாளர் தான். நீங்க எல்லாருமே, நான் மட்டும் வேட்பாளர் இல்ல, அப்படித்தான் நீங்க பணியாற்றி இருக்கீங்க. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இதை பேசிட்டு இருந்தாங்க சொன்னாங்க. அதான் 2 நாளைக்கு அண்ணாமலை பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய சகோதரி விந்தியா பேசும்போது சொன்னாங்க, அவங்க என்ன வேணாலும் விளம்பரம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தலைவர் எப்படி, தலைமை எப்படி, அதே போலதான் விளம்பரம் மட்டும்தான் இருக்கும். 5 வருஷமா எதுவுமே பண்ணல, அத்தனை மக்களுக்கு தெரியும்.
5 வருடமாக எந்த திட்டமும் தெரியல, எதுவும் பண்ணல. ஆகவே ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சேன்னு தெரியும். நான் செஞ்சதை பூரா அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அத்தனை திட்டங்களை சொல்லிட்டாங்க. நாம எப்படி கொரோனா நேரத்தில் உதவியா இருந்தோம், எங்களுடைய குடும்பம் எல்லாமே வந்திருக்காங்க, எப்படி இருந்தோம், எங்க ட்ரஸ்ட் மூலியமா எங்களுடைய சகோதரர் வந்திருக்கு, அப்படி எப்படி உதவி பண்ணோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கு எப்படி பண்ணோம், ஒவ்வொரு குடும்பத்தை எப்படி காப்பாத்தன்னு சொல்லி போட்டு எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே தெரியும். நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாமே, இங்க வந்திருக்கக்கூடிய உணவருந்தி கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்க வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நீங்க 10 ஓட்டுகளை வாங்கி கொடுங்க, போய் பேசி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வந்து அத்தனை பேருமே 10 ஓட்டை வாங்கி கொடுத்தா போதும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. உங்களுக்கு இங்க வந்த அத்தனை பேருக்கு டார்கெட் பூராமே நம்முடைய சகோதரிகள். நான் வரும்போதே பார்த்தேன், எங்க பார்த்தாலும் சகோதரிகள். சகோதரிகளை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய நாட்டில் பெண்கள் நினைத்தால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஆகவே நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் நீங்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மகளிரணி ஒரு குழுவாக 1 மாசம் கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே. நம்முடைய மணிமேக்கா சரி, நம்முடைய சேர்மன் சரி, அதே போல இங்க இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல நம்ம பேச்சாளர் எல்லாருமே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இணைந்து பணியாற்றி, இங்க மேடையில் இருக்கிற அத்தனை பேரும், முன்னாள் இருக்கிற எல்லாருமே, முன்னோர் பேர் எல்லாருமே கிட்டத்தட்ட இதுக்காக 1 மாத காலமா உழைத்தீர்கள். ஆனால் உங்கள் உழைப்புக்கு மிகப்பெரிய மாநாடே நடத்திட்டீங்க, அதுதான் சொல்ல முடியும். நாங்க நடத்துறது கூட இது இந்த அளவுக்கு நாங்க பண்ணல, அதை விட எங்கெல்லாம் மிஞ்சிட்டீங்க, அதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே சிறப்பான முறையிலே, அற்புதமான முறையிலே இந்த கூட்டத்தம் நடைபெற்றது. இந்த மாற்றுக்கருத்துக்குள்ள பட்டிமன்றம் சிறப்பாக நடத்திருக்கீங்க. அதே போல நம்முடைய 5 குழந்தைகள் மட்டும் சாதனையாளர் வந்தாங்க. அந்த 5 பேத்துக்கும் நான் முடிச்சுட்டு 5 பேருக்கு சால்வை போட்டு வாழ்த்து சொல்லிடலாம். ஆகவே பெண்கள் நினைத்தால் எது நடக்கும். நம்ம கட்சியே என்ன கட்சி? அதிமுக இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சி, புரட்சி எம்ஜிஆர் அம்மாவுடைய கட்சி. அம்மா வந்து பெண்களுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியும். மகளிர் சுய குழுவை எம்ஜிஆர் ஆரம்பிச்சார், அம்மா தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போதுதான் பாத்தீங்கன்னா அதுக்கு நான் அமைச்சரா நான் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 7 வருடம் மகளிர் சுய குழுக்கு அமைச்சரா நான் இருந்தேன். மகளிர் சுய குழுக்கு அதிகமான வங்கி கடன் கொடுத்து மகளிரை தொழில் செய்ய வைத்தது அதிமுக. அம்மா அவர்கள் தலைவர் ஆரம்பிச்சார், அதுக்கப்புறம் அம்மா வளர்த்தாங்க. 2001 திமுக வந்து மொத்தமாவே சொல்லுவாங்க. அப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சரா ஸ்டாலின் இருந்தார். நாங்க நிறைய கடன் கொடுத்துட்டோம் சொல்லிட்டு இருப்பார். எல்லாமே மொத்தமாவே பாத்தீங்கன்னா அவன் கொடுத்தது 9898 கோடி தான் 5 வருஷமா கொடுத்தாங்க. 2006 இருந்து 11 வரை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது 2000 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,470 கோடி கடன் வங்கி கடன் கொடுத்தோம். அதுக்கு பின்னால் எடப்பாடியார் வந்த பின்னால் கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 89,000 கோடி வங்கி கடன் மகளிருக்கு மட்டும் கொடுத்திருக்கிறோம். நான் தான் அதுக்கு அமைச்சரா இருந்தேன். இன்னைக்கு சிறப்பான முறையில் தொழில், எல்லா தொழிலும் மகளிர் செய்யறாங்க. அது காரணம் புரட்சி தலைவி அம்மா, யாரும் மறுக்க முடியாது. அம்மா நிறைய கொண்டு வந்துட்டாங்க. பெண்களுக்கு அமௌண்ட் படை, எது கொடுத்தாலும் பெண்களுக்கு தான். உங்களுக்கு தெரியும், மிக்சி ஃபேன் கிரைண்டர் கொடுத்தாலும் பெண்களுக்கு, தாலிக்கு தங்க கொடுத்தாலும் பெண்களுக்கு. அதே போல அம்மா பரிசு பட்டகம், கருவுற்றதுல இருந்து குழந்தை பிறகு எல்லாமே அம்மா பண்ணி கொடுத்தாங்க. ஆகவே அம்மா அவர்கள் அம்மா உணவு கொண்டு வந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அம்மா இருசக்கர வாகனம் முடக்கிட்டாங்க. எடப்பாடி சொல்லிட்டாங்க, நம்ம சகோதரி விந்தியா அவங்க பேச சொன்னாங்க, எடப்பாடியார் வந்துட்டா நீங்க எல்லாம் போய் சொல்லுங்க. வந்தது முதல் கையெழுத்து 10,000 ரூபாய், 10,000 ஒவ்வொரு குடும்பத்துக்கும். ஸ்டாலின் மாதிரி திமுக மாதிரி பாதி பேர் கொடுத்து பாதி பேர் கொடுக்காம இல்ல. அதே போல 2,000 எல்லா குடும்ப தலைவருக்கும். அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேத்துக்கு முழுமையா கொடுத்துப்படும். நம்ம சகோதரிகள்லாம் ஸ்கூட்டர்ல பழையபடி போலாம். அதுக்கு நான் தான் அமைச்சரா இருந்தேன். நான் இருந்துதான் 3 லட்சம் ஸ்கூட்டர் கொடுத்தோம் அப்போ. ஆகவே அது மட்டுமல்ல, வீடு இல்லாத ஏழைக்கு வீடு வீடா போய் சொல்லுங்க. நீங்க அதான் ஒவ்வொருத்தருக்கு 10 வீடு டார்கெட், 10 ஓட்டு டார்கெட் கொடுத்திருக்கிறோம். வீடு இல்லாத ஏழைகளுக்கு, வீடு இல்லாத ஏழைகளுக்கு, இடமில்லாத ஏழைகளுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி தரப்போம் சொல்லி இருக்கிறோம். எடப்பாடி சொன்னா செய்வார். நான் இருக்கிற இந்த கோவை மாவட்டத்துக்கு எல்லா திட்டமும் கொண்டு சேர்த்திருவோம். உங்களுக்கு தெரியும், வீடை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தேன். பசுமை வீடுகள், பாரத பிரதமர் வீடு கட்டம் கிட்டத்தட்ட 16 லட்சம் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம்.
அதிமுக அம்மா இருக்கும் எடப்பாடியார் இருக்கும் போது சேர்த்து திமுக ஆட்சியில ஒரு வீடு கூட கட்டல. கோவை மாவட்டத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வீடு அடுக்குமாடி மட்டும் கட்டி கொடுத்துருக்கிறோம் இடம் இல்லாதவருக்கு. திமுக ஆட்சியில எதுவுமே பண்ணல. திமுக ஆட்சி ஒண்ணுமே பண்ணல, அவங்க பண்ண மாட்டாங்க. ஆகவே விளம்பரம் மட்டும் பண்ணுவாங்க. திமுக காரன் ஓட்டுக்காரருக்கு தகுதியே இல்ல. நம்ம இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சிருக்கிறோம். 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். நெஞ்ச நிமித்திட்டு ஓட்டு கேட்கிற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கு. உரிமையோட நீங்க போய் ஓட்டு கேட்கலாம். ஒவ்வொரு வீட்டுல செஞ்சிருக்கிறோம், நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு மீண்டும் செய்ய போறோம், ஓட்டு போடுங்க. அதிமுக ஆட்சி வந்ததும் எல்லா திட்டங்களும் கோயம்புத்தூருக்கு வந்து சேரும். ஒன்னே சொல்றேன், ஏர்போர்ட் விரிவாக்கத்தை கொண்டு வந்தோம். 2000 கோடி ஒதுக்கி 500 ஏக்கர் லேண்ட் எடுத்து கொடுத்தோம். திமுக ஆட்சி கடப்புல போட்டா முடிச்சிருந்தா ஐடி கம்பெனி வந்திருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு சென்னைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஐடி கம்பெனி வந்திருந்தா 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் கண்டிப்பா வருவோம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் கண்டிப்பா அதை முடிச்சு கொடுப்போம். அதிக திட்டம் 2 திமுக கடப்புல போட்டாங்க, அதையும் கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, கோவை மாவட்டத்திற்கு கூடிய எல்லா மேம்பாலம் கட்டிட்டோம். 2-3 மேம்பாலம் பாக்கி இருக்குது. சிங்கனூர் சிக்னல் மேம்பாலம், லார் ரோடு மேம்பாலம், இதையும் கட்டுவோம். நம்ம இத்தனை மேம்பாலம் கட்டணும். நீங்க எல்லாம் தெரியும், பாலக்காடு மெயின் ரோட்ல போவீங்க. திமுக ஆட்சியுடைய மோசமான நிலை, திமுக ஆட்சியுடைய அவல நிலை. மரப்பாலத்துல ஒரே ஒரு பாலத்தை ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு டிராபிக் தெரியும். இதுதான் அதோட நிலை, திமுக நிலை. ஆகவே திமுக பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பாத்தீங்கன்னா சிறுமியிலிருந்து பாட்டி வரை பாதுகாப்பு இல்ல. ஆகவே இதெல்லாம் மாற வேண்டும் என்றால், சட்ட ஒழுங்கு சரியாக வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி வர வேண்டும். அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியா இருக்கும்போது சரி, இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் ஆர்எஸ்புரம் வந்தது. சட்ட ஒழுங்கு அப்படி இருந்தது. இன்னைக்கு போலீஸ்கார் யாரும் வேலை செய்யறது இல்ல. இன்னைக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. மீண்டும் பொதுமக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய வகையிலே காவல்துறை வேலை செய்ய வைப்போம். எல்லா அதிகாரிகிட்ட வேலை வாங்குவோம். நாங்க மக்களுக்காக அதிகாரிகள் பாடுபட வேண்டும். அதை நாங்கள் செய்வோம், திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உலக மகளிர் தின விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடிய நம்முடைய அருகே சகோதரிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி, இந்த பேரை மட்டும் படிச்சு நன்றி சொல்லிடுறேன். சரிங்களா? அத்தனை பேருக்கு நன்றி. இன்னும் மீண்டும் சொல்றேன், ஒரு பெரிய மாநாடே நடத்திட்டீங்க. இது யாரும் உங்களை மீஞ்ச முடியாது. பெரிய சாதனை பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. பேர் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்கள், சார்பணி மாவட்ட செயலாளர்கள் வேணுகானம் அவர்களுக்கும், பாசை ராஜேஷ் அவர்களுக்கும், நம்முடைய லட்சுமிகாந்தன் அவர்களுக்கும், அதே போல நம்முடைய பொறுப்பாளர்கள் நல்லறம் சுரேஷ், கருப்புசாமி, ஐடிவி சசி சொல்லியாச்சு, ஜெயபிரபா, விக்னேஸ்வர், கார்த்தி, சுமன், மதன், திவாகர், சரிதா, லட்சுமணசாமி, ராஜகோபால், இகே பண்ண, பேரவை பாலு, சுசீலா மாணிக்கராஜ், மகேஷ் வேதவள்ளி, ஓம் சக்தி தேவராஜ், செந்தில் சரவணன், வக்கீல் சிவகுமார், நந்தினி, மகேஸ்வரி, மெகர் பானு, கோட்டை ஹக்கீம், லதா, பாலாஜி, சுட்டி, ரகுமான், குணவேல், சித்தரை செல்வராஜ், சிவானந்தம், பக்ரி. எங்க வார்டு பேர் வரலப்பா, இது பள்ளி படிச்சாச்சு. நம்முடைய பொறுப்பாளர்கள் சந்திரசேகர், வக்கீல் சுரேஷ், நிஷ்கலன், யோகேஸ்வரன், மணிகண்டன், மைத்ரேயன், ஜெயபால், பிரபு, மோகன், துரை, ஆர்ச்சாமி, நவமணி, நிர்மல், சம்பத், மாயாதேவி, சதீஷ், வக்கீல் இளங்கோ, விஜி, மதன், ஜெய்சங்கர், வெங்கடேஷ், பிரபு, ராஜா, சத்யபாமா. இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாடுபட்ட நம்முடைய டிவிஷன் செயலாளர்கள் கதிரேசன், ரவீந்திரராஜ், நித்யானந்தன், ரமேஷ், எம்சி, ஜனார்தன், ஹரிராஜ், பால்ராஜ், வினோத், செல்லப்பன், எஸ் சி செல்வராஜ், சத்யாநகர் செந்தில், சுரேஷ் பாபு, ஜூனியர் ராஜா, வடிவேல், கௌதம், சரவணன், ஜெகதீஷ், ரமேஷ், மணல் நாராயண், இளங்கோ, புல்கான், கருப்புசாமி, கேபிள் பசீர், பாசு ஆறுமுகம், கேபிள் சுரேஷ், குஞ்சாலி, விமல், ஜெயதேவ், கரும்புக்கடை முஜி, மின்னல் அலி, தங்கம் ரகு, முத்தலி, முன்னாள் ஊராட்சியாளர்கள் ராஜாமணி, துரைசாமி, முருகசாமி, குருசாமி, சண்முகம், நடராஜ், பரமசிவம், ரோட்டரி மணிகண்டன், ஒன்றிய மாநில செயலர் ரகுபதி தேவி அக்கா, அதே போல
கோமதி காட்டுதுறை அவ்வளவுதான் பேர் எழுதி வச்சிருக்கீங்களா? எல்லா பேரும் வந்துருச்சுல்ல. சரி, ராமகிருஷ்ணன் முன்னாடி இருக்க அப்படி எல்லா சுப்புலட்சுமி ஆர்வம். அதே போல